வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் அலர்ட் 24/7 தமிழ் பவர்ட் பை பிக் அண்ட் வைப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்காக. ஸோ ஆல்ரெடி இதே கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷனை டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 615 வேகன்சிஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. கூடுதலான வேகன்சிஸ் எல்லாத்தையும் இப்போ திரும்பவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு 4 போஸ்டிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்துக்கோங்க 391 வேகன்சிஸ். நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்துட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 391 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட இந்த போஸ்டிங்ஸ்க்காகவே 615 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதர்ஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 32, அண்ட் வந்துட்டு பிசி ஓபிசி அண்ட் எம்பிசி டிசி இதில் வரீங்க அப்படின்னா பிசி முஸ்லீம் பிசிஎம் இதில் வரீங்கன்னா 34 உங்களுக்கு ஏஜ் லிமிட். அண்ட் ஆல்சோ எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வராங்க அப்படின்னா 37 ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு வரும்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஓகே, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டன்ட் அப்படின்னு வரும்போது இன்டர்மீடியட் எக்ஸாம் இன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏல வந்து இன்டர்மீடியட் எக்ஸாம் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு இன்னும் வேறு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்னு வரும்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னு வரும்போது ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சியில் நீங்கள் வந்துட்டு வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். அண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபைனல் செமஸ்டரோட ஸ்டாண்டர்ட்க்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு வரும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து பேப்பர் இருக்கும். அக்கௌண்டன்ட்டுக்கு ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சியில் உங்களுக்கு பேப்பர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கு பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஷின் பேப்பர் இருக்கணும். அக்கௌண்டன்ட்டுக்கு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 21 மே 21 ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷனில் 615 வேகன்சிஸும் இப்போ வந்து 418 வேகன்சிஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 1033 வேகன்சிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வேகன்சி. ஸோ தாராளமாக நீங்கள் குவாலிஃபைட் அப்படின்னா அப்ளை பண்ணிவிடுங்க மறக்காமல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.